28வது திவ்யதேசம் ரொம்ப அழகான திவ்யதேசம். 2 கோவில் சேவிச்சா ஒரு திவ்யதேசம். திருவாலி திருநகரி வேறு இருக்கா? திருவாலி திருநகரி ரொம்ப ஆச்சரியம். இங்க நீங்க போய் சேவிச்சேன்னா நரசிம்மரை சேவிப்பேள். அமிர்த கடவல்லி தாயார். தாயார் பொதுவா எப்படி இருப்போம்? இப்ப நான் தான் நரசிம்மர்னு வச்சுக்கோ, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்ப அடியேனை நீங்க நரசிம்மரா பாக்குறேன்னா தாயார் இந்த பக்கம் தானே இருப்பா. பொதுவா நீங்க பாக்குற இடத்துல தாயார் இந்த பக்கம் தான் இருப்பா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருப்போம். ஆனா இந்த திருவாலியில மட்டும் தாயார் இந்த பக்கம் இருப்போம். ஒரு க்ஷேத்திரம் நரசிம்மர் மடியில் தாயார் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பக்கமா இருக்கக்கூடிய இடம் திருவாலி. குலசேகர ஆழ்வார் எடுத்தார். ஆலி நகர் கதிபதியே அயோத்தி மனே தலேலோ. ஆலி நகர் கதிபதியே, அந்த ஆலி நகர் இதுதான். இந்த திருவாலியில இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் திருநகரியில இருக்கக்கூடிய தாயார கல்யாணம் பண்ணிண்டு நடையா வரும்போது ஒருத்தர் வழிபறி கொள்ளக்காரனா இருக்கணும்னு நினைச்சார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வார் பிறந்தது திருக்குறையலூர். திருவாலி எம்பெருமான் திருநகரி தாயார கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல பறிக்கணும் நினைச்சாரா, அந்த இடத்துக்கு பேரு திருமணங்கொல்லை. அந்த ஊருக்கு பேரு திருமணங்கொல்லை. அந்த ஊர்ல பறிக்கணும் நினைச்சார். எல்லாத்தையும் எடுத்துட்டார். கடைசியில பெருமாள் காலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டி மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நூப்புரம் இருக்கு, அதை எடுக்கணும்னு பார்த்தார். கடிச்சு எடுக்கணும்னு நினைச்சார். கடிக்கலாம் நினைக்கும் போது பெருமாள் அவனுக்கு அஷ்டாட்சரத்தை ஓதிவித்த ஆழ்வார் உடனே ஞானம் பிறந்து குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயிரவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றத்தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று உடனே பெரிய திருமொழி தொடங்கி 6 பிரபந்தத்தை பாடி தான் சாதாரணப்பட்டவனாக கொள்ளைக்காரனாக இருந்தவர் ஒரு அடியவராக ஆழ்வாராக மாறின இடம் இந்த திருமணங்கொல்லை. இந்த திருமணங்கொல்லையில பெருமாள் நன்னா இருப்பார். அங்க பேரே கல்யாண ரங்கநாதர்னு பேரு, வயலாளி மணவாளன்னு பேரு, அமிர்த கடவல்லி தாயார், அமுதவல்லி எல்லாம் நன்னா இருக்கு. அந்த பெருமாளை பத்தி அதுக்கு மேல சொல்ல போறது இல்லை. நீங்க அந்த கோவில்ல போய் திருமங்கை ஆழ்வாரை சேவிக்கணும். அந்த ஆழ்வார் விக்கிரகங்கள்லயே பெரியோர்கள் சொல்லுவது என்னன்னா, திருமங்கை ஆழ்வாருடைய வடிவழகு யாருக்கும் வராதாம். அவ்வளவு அழகு. திருமங்கை ஆழ்வார் இப்படி கூப்பின கையோட ஒரு வேலோட குமுதவல்லி நாச்சியாரோட, அவர் ஒரு ஆழ்வார் தான் அந்த ஈக்குவல் ஃபேமிலி போட்டோவா குமுதவல்லி நாச்சியாரோட காட்சி கொடுப்பார். ஏன்னா அந்த குமுதவல்லி நாச்சியாருக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அவர் திருவெள்ளக்குளம்ங்கிற திவ்யதேசம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். திருவெள்ளக்குளம் அண்ணன் கோவில்னு பேர். அந்த அண்ணன் கோவில் திருவெள்ளக்குள திவ்யதேசத்தில் தான் குமுதவல்லி நாச்சியார் இருந்தா. ஆடல் மாங்கிற குதிரையில திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளும் போது இந்த பெண்ணை பார்த்தோன்னா சொக்கி போயிட்டார். என்னமா இருக்கா, பியூட்டிஃபுல், வெரி நைஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமுதவல்லி நாச்சியார் கிட்ட போய் கேட்கணும். அவர் ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டா, எங்க அப்பா கிட்ட போய் பேசிங்க, எப்படி இருக்கா பாருங்க, அப்பா கிட்ட போய் பேசிங்க. அப்பா கிட்ட போய் பேசினா அப்பா சொன்னார், என் பொண்ணு கிட்ட போய் கேளுங்க. என்ன சார் மாத்தி மாத்தி இப்ப அப்பா கிட்ட போனா பொண்ணு கிட்ட போங்க, உங்க பொண்ணு கிட்ட போய் நான் கேட்கறேன். குமுதவல்லி கிட்ட போய் கேட்டார். குமுதா, ஐ லைக் டு மேரி யூ அப்படின்னு. ஓகே, தட்ஸ் ஓகே, பட் 2 கண்டிஷன்ஸ். நீ சமாஷணம் பண்ணிக்கணும். இப்ப மட்டும் ஏதாவது ஒரு பொண்ணு கேட்டுதுன்னு வைங்கோ, அந்த பிள்ளை பண்ணிக்கவே பண்ணிக்காது. திருமங்கை ஆழ்வார் ஓகேன்னு விட்டார். அடுத்தது, ஒரு நாளைக்கு 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை சாப்பாடு போடணும். சரின்னு விட்டார். பாவம் அது முடியாம போய் தான் அப்புறம் கஜானாலாம் காலியாய் திருடன் ஆனார். அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியாரோட ஒரு கோலத்துல இருப்பார். நீங்க பார்க்கணும், மணவாள மாமுனிகள் எடுக்கிறார் அந்த அவரோட வடிவழகு. நீங்க ஒண்ணுமே திருமங்கை ஆழ்வார்னு கூகுள்ல போடுங்க, அது அப்படியே மணவாள மாமுனிகள் வர்ணிக்கிறார். அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காதும் அசைந்த காதுகாப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்தழுந்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளிந்த முதுகும் குவிந்த இடையும் அல்லிக்கயிறும் அழுந்திய சீராவும் தூக்கிய சுருங்கோவையும் தொங்கலும் தளிர் மாலையும் தளிருமிளிருமாய் நிற்கின்ற நிலையும் சாற்றிய திருதண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்திகிட்ட கணைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்ந்த திருமணங்கொல்லையும் வயலாளி மணவாளனும் வாடினேன் வாடி என்று வாழ்வித்தருளிய நீலக்கலிகன்றி மலர் வளர்த்தம் உடல் துண்ணிய வாழ் வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவே உரை கழித்த வாளை ஒத்த விழிமடந்த மாதர் மேல் உருக வைத்து கனமொழித்த இவ்வுலகளந்தந்து அந்தன் மேல்
குறைய வைத்து மடலெடுத்த குறையலாளி மணம் திருமணங்கொல்லை தன்னில் வழிபறித்த குற்றமற்ற செங்கையான் மறை உரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முன்னே மடிபொடுக்கி மனமடக்கி வாய் புதைத்து ஒன்றலார் கரை குளிந்த வெளையணைத்து நின்ற விந்தின் நிலைமையை என் கண்ணை விட்டு நீங்காது கலியனாணியானையே காதும் சொறிமூத்தும் கையும் கதிர்வேலும் தூது தாது புனை தாளினை தனிர் சிலம்பும் நீதி புனை தென்னாளி வேலனை தர்மார்பும் விலங்கு திருவெட்டெழுத்த மாலுரைத்த தாழ்ந்த வளர் செவியும் தாளினை தண்டையும் கார்கிளையும் நன்முகமும் கண்டு கழிக்கும் என் கண். இது இந்த தமிழை படிக்கிறதுக்குள்ளே போறோம். அவ்வளவு அழகா மணவாள மாமுனிகள் எப்படி திருமங்கையாழ்வார் இருந்த நிலைன்னு எடுக்கிற. கட்டாயம் நீங்க திருமங்கையாழ்வார திருவாலி திருநகரியை சேவிக்கணும்.